இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மருதாணி சொன்ன மாதிரி ககன் மாமாவ நான் காதலிக்கிறேன்னு உங்ககிட்ட வந்து சொன்னா இப்ப தண்ணடி சொன்ன. ஆமா, காதலிக்கிறேன் அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னானு கேட்கலான்னு ட்ரை பண்ணேன். அதுக்குள்ள அடிச்சிட்டீங்க. பேசுறதுக்கு ஸ்கோப் எங்க குடுக்குறீங்க? அம்மா தான் கேடின்னு பார்த்தா இவ அவளுக்கே டாடி. ஆனா அவனை எதுக்கு பர்த்டே பார்ட்டிக்கு வர சொன்ன? ரவுடிங்க கிட்ட இருந்து காப்பாத்தி என் லைஃப சேவ் பண்ணிருக்கான். இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன்னா, இந்த பர்த்டே பார்ட்டியை நான் கொண்டாடுறேன்னா அதுக்கு அவன் தான் காரணம். அதனாலதான் அவன் மேல எனக்கு ஒரு மரியாதை ஏற்பட்டுச்சு. அந்த மரியாதையில தான் நான் அவனை பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணேன். உன் டாடிக்கு தெரிஞ்சா கொன்னை போட்டுருவாருன்னு தெரிஞ்சா அவனை எதுக்கடி இன்வைட் பண்ண? எப்படியோ இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்ககிட்ட சொல்லிடலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே கேட்டுட்டீங்க. சித்தி, நான் இங்க டென்ஷன்ல செத்துக்கிட்டு இருக்கேன். நீ என்ன அந்த போட்டோவையே மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்க? அதான் அபூர்வா, அந்த சாவு யாருக்கு வரப்போகுதுன்னு, எந்த போட்டோல மாலை விழுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்குமா. சித்தி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த டைம்ல உனக்கு இந்த காமெடி தேவையா? காமெடி எல்லாம் இல்லம்மா, நான் உண்மையை தான் பேசுறேன். இப்போ அந்த ககன உன் பொண்ணு தான் கூப்பிட்டான்னு மாப்பிளைக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவரு உன் பொண்ண கொல்லுவாரா இல்ல அவளை பெத்த உன்னை கொல்ல போறாரான்னு கன்ஃபியூஷனா இருந்தது. அந்த கன்ஃபியூஷன்லயும் ஒரு கிளாரிட்டி இருந்தது இல்லம்மா. உண்மைதான் சித்தி. ஒரு மரியாதைக்காக அப்பாவித்தனமா அவனை கூப்பிட்டது எங்க ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தருக்கு பாட கட்டுற மாதிரி இருக்கு. மரியாதைக்காக அந்த ககனை உன் பொண்ணு இன்வைட் பண்ணேன்னு சொன்னா, ஆனா அது மரியாதை இல்ல காதல் அப்படிங்கிற டவுட் இருக்குமா எனக்கு. சித்தி, சித்தி சித்தின்னு பூனை மாதிரி மியா மியான்னு சும்மா கத்திட்டு இருக்காத. லாஜிக்கலா யோசிச்சு பாரு. மரியாதை இருந்தா இவ தான் அவன் பிறந்த நாளுக்கு போகணுமே தவிர அவனை இவளோட பர்த்டேக்கு எதுக்கு கூப்பிடணும்? மரியாதைக்காக நீ என்ன இந்த வீட்டுக்குள்ள வந்தியா? உன் மாமா மேல இருக்கிற காதல்னால தானே வந்த. நேரம் பார்த்து உன் அக்கா சோபா சந்திராவை கொலை பண்ணிட்ட, உன் மாமாவை கட்டிக்கிட்ட. நிஜமாவா? அம்மா, காதல விழுந்திருக்கோங்கிறியா? சந்தேகமா? உன் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம என்ன மாட்டி விட்டுட்டிய. நான் ஒண்ணு நினைச்சேன், ஆனா உன் சாவு இந்த ரூபத்துல வரும்னு எதிர்பார்க்கவே இல்ல. சொல்லுங்க, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறது உண்மையா? அது மட்டும் உண்மையா இருந்தா உங்க ரெண்டு பேரும் நான் கொன்னுடுவேன். நான் என்ன பண்ண மாப்ள? பாவம் செஞ்சது உங்க பொண்டாட்டி தானே. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த பர்த்டே முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆபீஸ்க்கு வந்து உங்களை என்ன பண்றேன்னு பாருங்க. இவன் நிஜமாவே ககன் தான். ஆமா, அவனே தான். உன்னை என்ன பண்றேன் பாருடா. டேய், யாரா யாரா உன்னை கூப்பிட்டது? என்னங்க நீங்க? அதான் எனக்கு போன் பண்ணி வான்னாங்க. ஏண்டா, இதுக்கு முன்னாடி நட்சத்திரான்னு சொன்ன, இப்ப என்னடா அத்தைன்னு சொல்றியா? யாரா அத்தை? யார்கிட்ட நடிக்கிற? ஏண்டா, அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா உன்னை விட்டுவ நினைச்சிட்டியா? இன்னைக்கு என் கையில நீ செத்தடா. என்னடா அப்படி பாக்குற? ஐயோ, டேய், ஐயோ,
என்னங்க இது? அத்தை தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொன்னாங்க. நடிக்காதடா. இதுக்கு முன்னாடி நட்சத்திரம்னு சொன்னேன், இப்ப அத்தைன்னு போய் சொல்றியா? யாரா அத்தை உனக்கு? சொல்லு. அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா நீ சொன்னதை நம்பிடுவேனா நானு? நான் அப்புறவாடா, என்ன ஏமாத்தவே முடியாது, புரிஞ்சுதா? இங்க இதெல்லாம் அந்த பூமி போட்ட பிளான். ஐயையோ. எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? அப்புறம் உன்னை என்ன பண்ண பாரு. செத்தடா நீ. நீ எப்படி உள்ள வருவன்னு நான் பாக்க. என்ன பண்ணிட்டு இருக்க? யாருன்னு நினைச்ச? நம்ம இந்து புருஷன் அங்க பாரு வந்திருக்காங்க. என்ன? அவங்க பாருன்னு சொல்றேன்ல. வாங்க தம்பி, வணக்கம். நீங்க அவளை தப்பா நினைச்சுக்காதீங்க. பயம் பதட்டங்கிற ஒரு சின்ன மனநோயால பாதிக்கப்பட்டு அடிக்கடி இப்படி பைத்திய மாதிரி நடந்துக்கிறாங்க. நீங்க எல்லாரும் உள்ள வாங்க. பெரிய மனுஷி, நான் சொல்றது கேளுங்க. அம்மா மீரா, மீரா வரேங்க. வரேன். சம்மந்தி வந்திருக்காங்க, உள்ள கூட்டிட்டு போமா. இதோ வரேன். கிராண்டா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்க. பூமி. சொல்லுங்க ஆண்டி. சம்பந்திங்க வந்திருக்காங்க. நீ தப்பா நினைக்கலனா அவங்களுக்கு ஜூஸ் கொண்டு போய் கொடுக்கறியாமா? கொண்டு போறேன் ஆண்டி. தேங்க்ஸ் பூமி. மேல இருக்காங்க, சீக்கிரமா கொண்டு போய் கொடுத்துரு. சரி. நான் கூட எதிர்பார்க்கலடா. பிரமாதமா பண்ணியா. தேங்க் யூ. டேய், ஒரு நிமிஷம் வந்துடுறேன். நீ கேரியா? குலுசு, குலுசு என்ன பண்ற? நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு பாரு. ஆமா, இதெல்லாம் நீ எதுக்காக பண்ற? நீ டென்ஷனா இருக்கன்னு எனக்கு நல்லா புரியுது. எப்படி புரிஞ்சுது? நம்ம ஒருத்தருக்கு ஏதாவது சொல்லணும்னு நினைக்கும் போது அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்களோங்கிற நினைப்பு நம்மளுக்கு வரும்போது அந்த டென்ஷன் எப்படி இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சொன்னாலும் கேட்காதப்போ அந்த டென்ஷன் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். கேளுன்னு நான் சொல்லலையே. நீ சொல்றத கேட்கணும் தான் நானும் இங்க வெயிட் பண்றேன். நீ சொல்லு, நான் கேக்குறேன்.